வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிதிஷ்குமார் மீண்டும் பல்ட்டி அடிப்பாரா? ஏன்னா பீகாரில் இருக்கக்கூடிய மொத்த ஊடகங்களும் அதை பற்றி தான் எழுதுகிறாங்க. நேற்று அவர் டெல்லிக்கு வந்துட்டார். இன்றைக்கி அமித்ஷாவை சந்திப்பாரா? அதையும் தாண்டி அமித்ஷா ஏற்கனவே பேசிய வாசகங்கள் இப்போ மீண்டும் பரபரப்பு. நேற்று அதையும் தாண்டி ஒரு மிக மிக பெரிய போராட்டம். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களெல்லாம் போலீஸ் அடித்து அது எல்லா சோசியல் மீடியா சேனல் எல்லாத்துலேயும் அது ஓடிட்டு இருக்குது. பிரசாந்த் கிஷோர் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டம் வன்முறையாக மாறியது, அது ஒரு பக்கம். இன்னொன்று, தேஜஸ்ரீ வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான குற்றச்சாட்டு, அதாவது நிதிஷ்குமார் உடல் நலிவுற்று இருக்கார், அவரை வழிநடத்துவதே இந்த 4 பேர் தான் அப்படின்னு அவர் சொன்னது இன்னும் பெரிய பரபரப்பு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை நம்புகிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் வெளியில் வந்து முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டுறாரு. அவருக்கு உடல்நலம் சரியில்லை. உடல்நிலை சரியில்லை, அவர் ஒதுக்கி கொள்ள வேண்டும்ங்கிற குரல் அவர் கட்சியிலே எழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ அதிருப்திகள் அதிகமாகிவிட்டது. அதற்கு பதில் சொன்ன இப்போ வந்து சூழ்நிலை கைதியாக நிதிஷ் ஆயிட்டார் அப்படின்னு தேஜஸ்ரீ அதை சொல்கிறாரு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது வரக்கூடிய அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி நிதிஷ்குமாரின் தலைமையில் தான் இயங்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எடுத்துகிட்டு இருக்குது. இதற்கெல்லாம் அநேகமாக இன்று ஒரு முடிவு கிடைக்கும். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் நிதிஷ்குமாரை விட்டு அவருக்கு வேறு ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாகுது. என்ன நடக்குது பீகார் அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து வந்து நிதிஷ்குமார் மாறி 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 வச்சிட்ருக்கார். 2000 அவர் மாறி மாறி வச்சிட்ருக்கார். என்ன பிரச்சனை இப்போ வருதுன்னா, கம்மியான எண்ணிக்கையில் உள்ள நிதிஷ்குமார் அடுத்து முதலமைச்சர் ஆகணுமா அப்படிங்கிற குரல்கள் பிஜேபி, அமித்ஷா எல்லாருக்கும் இயற்கை. ஆர்எஸ்எஸ் அதை நினைக்கிறாங்க, எதுக்கு நம்ம நிதிஷ்குமாருக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அவர் வந்து ஓரளவுக்கு எம்பி வச்சுருக்கிறதுனால மோடி அரசாங்கத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கார். அவரை நம்ம வந்து முதலமைச்சர் ஆக்கலைன்னா அவர் என்ன பண்ணுவார்? பிஜேபி யோசிக்கணும், முதலமைச்சர் ஆக்குனா என்ன பண்ணுவார், ஆக்கல்னா என்ன பண்ணுவார், அவர் வெளியில் போனால் எங்கே பண்ணுவார், அப்படி வெளியில் போனால் அவருக்கு மேலே அவங்க பையன் மேலே இருக்க கேஸெல்லாம் தூசு தட்டலாமா, எல்லா விஷயத்தையும் யோசிப்பாங்க. அதாவது என்றைக்கு வந்து நிதிஷ்குமார் வந்து மோடி காலில் 2 தடவை உழ போனாரோ அப்போவே மோடி உஷாராயிருப்பார். இவர் நம்மளை காலை வாரி விட்டுருவார். ஏன்னா மோடியை எத்தனை பேர் காலை வாரி விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்தார். அப்போ கொஞ்ச நாளாக நடக்கக்கூடிய சம்பவங்கள். அமித்ஷா ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? அமித்ஷா என்ன வார்த்தையை சொல்கிறாரு? அடுத்த வருஷம் வந்து தேர்தல் நடக்குதுங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும்? நிதிஷ்குமார் தான் சொல்லியிருக்கணும்ல. ஆனால் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? நாங்கள்லாம் கூடி முடிவு எடுப்போங்கிறார். ஏன் இதை சொல்கிறோம்னா, இதே மாதிரி தான் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் வரக்கூடிய தேர்தலில் ஏக்நாத் ஷிண்டேங்கிறதுக்கு இல்லை நாங்கள் கூடி முடிவு எடுப்போம்னார். கூடி முடிவு எடுப்போம்னா பிஜேபின்னு அர்த்தம். இது பழைய இது வரலாறு. அப்போ இன்றைக்கி வந்து நிதிஷ்குமாருக்கு இப்போவே ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பிஜேபி. எப்படி? அவர் கூட இருக்க 4 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸரு, கூட இருக்க ஒரு கட்சிக்காரர் தான் கட்சியை நடத்துகிறாங்கன்னு தேஜஸ்வி சொல்கிறது உண்மை. ஏன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து அனுஷாக்கெலாம் போகாமல் இருக்காது. என்ன ரிப்போர்ட்டு? இல்லைங்க, முதல்ல மாதிரி அவரால் செயல்பட முடியல, நிறைய பிரச்சனை வந்துருச்சு அவருக்கு, வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறதுக்கே கஷ்டம். அப்போ வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறதுக்கு கஷ்டம், சுற்றுப்பயணம் அவரால் போக முடியாது. அவருடைய கட்சிக்காரங்க என்ன யோசிப்பாங்க? எல்லாம் சம்பாதிக்கணும் தானே. சரி, நிதிஷ்குமார் அதுக்கு அடுத்து யார் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவரால் வேகமாக செயல்பட முடியலப்பா. சரி, அவங்க பையனை கொண்டு வரலான்னு பார்த்தா பையனை கொண்டு வரதுக்கு எல்லா கட்சியிலையும் மாதிரி ஏகப்பட்ட போச்சல் அங்கே ஓடிட்டுருக்கு. அது கொண்டு வரது அவ்வளோ கஷ்டம். இன்னும் குறிப்பாக சொல்லணும், அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதல்ல ஜெயிக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போன தடவை வந்து பிஜேபி 84, ஆர்ஜேடி ஒரு 76 சீட்டு வச்சுருக்காங்க. அப்போ ஆர்ஜேடி மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக இருக்காங்க. அதுவும் போன தடவை எம்பியில் முழுக்க ஃபுல் ஸ்வீப் பிஜேபி, அது நிதிஷ்குமார். அப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 2000 முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் முகத்தை காட்டினா ஓட்டு விழுமா? ஒரு 5 வருஷத்துக்கே அடுத்த 5 வருஷத்துக்கு ஓட்டு விழுவாது. 2000 இருக்கார். அப்போ 2000 இருக்கக்கூடிய அவருக்கு எப்படி ஓட்டு விழும்? 3 டேமாக இருக்கார், எப்படி ஓட்டு விழும்? அப்போ ஒரு மாற்று சிந்தனை அப்படிங்கிறது பிஜேபி நினைக்குது. பிஜேபிக்கு வந்த ரிப்போர்ட்டும் வேணாங்க, இந்த தடவை பல்ட்டிகுமாரை முன்னிறுத்தினீங்கன்னா வேலைக்காகாது. பிஜேபி ஒரு கணக்கு போடும். என்ன சொல்லுன்னா, ஐயா நான் உங்களை சிஎம் ஆக்குறோம், ஆனால் உங்களை முன்னிலைப்படுத்த மாட்டோம். ஏன்னா முன்னிலைப்படுத்தி தேர்தல் என்னென்னா டம்மி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லணும். அது நிதிஷ்குமார் ஒத்துக்குவாரா? நிதிஷ்குமார் பையன் ஒத்துக்குவாரா? இப்போ எதுக்கு இவ்வளோ வேகமாக நீங்கள் டெல்லி போகிறீங்க? நேற்று எதுக்கு டெல்லியில் போய் இருந்தீங்க? சரி, டெல்லியில் போய் இருந்து யாராவது பார்க்க முடிஞ்சதா? ஏன் பார்க்க முடியல? நீங்கள் தானே கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு. உங்களை ஏன் பிஜேபி தலைவர்கள் பார்க்கல? நம்ம சந்திரபாபு நாயுடு வந்து சிறையில் இருக்கும்போது உங்கள் பையன் லாரா லோகேஷ் அவர் அமித்ஷாவை பார்க்க போகிறாரு, எல்லாருக்கும் தெரியும். போய் ஹோட்டலில் தங்கியிருக்காரு. இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், அப்பாயின்மெண்ட் பார்க்கவே இல்லைங்க. 3 நாளாக அவர் ஹோட்டலில் தங்கி மறுபடியும் திரும்பி வந்தார். திரும்பி வந்து அவங்க அப்பாவை பார்க்க போய், ஏன்பா பிஜேபிகிட்ட போனேன் இருக்கிற கட்சி வேஸ்ட்டுப்பா அப்படின்னு அவர் சொல்லி, அதுக்கப்புறம் புரந்தேஸ்வரி என்டிஆருடைய பொண்ணு, அவங்க தான் பிஜேபி தலைவர்,
அவங்க வந்து நம்ம சந்திரபாபு நாயுடுவுடைய மனைவியுடைய தங்கச்சி. அவங்க கூட்டு போய் நாரா லோகேஷை கூட்டு போய் அமித்ஷாட்ட பார்த்து அப்புறம் தான் கூட்டணி. ஏன் இவ்வளோ கோபம்? மோடியை திட்டிட்டு நீ வெளியில் போனால் உனக்கு இவ்வளோ ஜெயிலில் இருக்கா, நாங்கள் உதவி பண்ணணுமா? அந்த கோபம் தானே அமித்ஷாவுக்கு. அமித்ஷா பற்றி எப்படி தெரியுன்னா அதாவது என்னன்னா ஒரு கால்குலேட்டிவ். இவரால் நமக்கு என்ன ஆகும்? இப்போ என்ன யோசிப்பார் அமித்ஷா? நிதிஷ்குமார் இருக்கார் கூட்டணியில், அவர் வெளியில் போனால் என்ன ஒன்றும் குடிமொழிக்கு போகாது. இப்போ நிதிஷ்குமார் வெளில போனால் கவர்மெண்ட் கவுந்துருமா? இல்லையே. போனீங்கன்னா எங்கேப்பா நீ போவ? நீ போ, உன் மேலே ஏகப்பட்ட வேலைகள் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம். அது எப்போ பண்ணுவாங்க? இப்போ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவாங்க? இல்லைப்பா ஓகேப்பா எல்லாம் பண்ணுப்பா. எலெக்ஷன் இப்போ நடக்குது இல்லை, இப்போ எலெக்ஷனு பீகார் எலெக்ஷன் நடக்குது இல்லை, அது பிஜேபி அதிகமாக ஜெயிச்சதுன்னா நிதிஷ்குமார் உங்களுக்கு பதவி இல்லை, இருக்க முடிஞ்சால் இருப்பால, கிளம்புறேன்னா என்ன பண்ணுவார் அவர்? இப்போ இருக்கிற நிலைமையில் நிதிஷ்குமார் வலிமை குன்றியிருக்கார். உடலாலையும் மனதாலையும் அங்கே இருக்கக்கூடிய வலிமையாலையும் குன்றியிருக்கார். இந்த நேரத்தில் அவர் அடிக்கணும். எப்படி நவீன் பட்நாயக்கு உடல் நலம் குன்றி இருக்கும்போது அதை வச்சு பிஜேபி ஒரு பெரிய ட்ராமா பண்ணி ஜெயித்தாங்க, அந்த மாதிரி ட்ராமா பண்ணுவாங்க. அதற்கான வேலை தான் நடந்தது. அதனால தான் இன்னும் அமித்ஷா அந்த வார்த்தையை திரும்ப வாங்கலை. நிதிஷ்குமார் தான் தலைவர்னு ஏன் சொல்ல அவர் யோசிக்கிறாரு. அப்போ நிதிஷ்குமார் மாறி மாறி கூட்டணி வச்சாராம். இப்போ நிதிஷ்குமார் சொல்லிட்டார் 2 நாளில். என்ன சொல்லியிருக்காரு? இல்லை, கடந்த காலங்களில் நான் தவறு செய்து விட்டேன், இப்போ தவறை திருத்தி விட்டேன், பிஜேபி கூட இணைந்து பணியாற்ற ரெடியாக இருக்கிறேன். முடிஞ்சு போச்சா கதை? எலிப்பொறிக்குள்ளே சிக்கிடுச்சா? மறுபடியும் அவர் எப்போ திரும்பி பேசுவார்னு சொல்ல முடியாது. ஆனால் பிஜேபியோட இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறேன். நீங்கள் இணைந்து பணியாற்றுறீங்க, அவங்க உங்களை எந்த ரேஞ்சில் வைக்க போகிறாங்க? நீங்கள் கேட்குற சீட்டு கொடுத்துருவாங்களா? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஏன்னா அதாவது பிஜேபி முதல்ல இருந்த பிஜேபி இல்லை. அவர் ஆட்சிக்கு வரும்போது மகாராஷ்டிரா ஜெயிக்கல, ஹரியானா ஜெயிக்கல, சூப்பராக ஜெயிச்சு சூப்பராக ஆகிட்டாங்க. மகாராஷ்டிரா ஜெயிச்சோடனே புது தெம்பு வந்துருச்சு அவங்களுக்கு, அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸை ஜெயிச்சிட்டாங்க. சிராக் பாஸ்வானும் நிதிஷ்குமாருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு தெரியாது. அதனால் மொத்தமாக சேர்ந்து நிதிஷ்குமாரை காலி பண்ணி வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கான வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணால் நல்லதானா? கண்டிப்பாக நல்லது. அவருடைய துரோகத்துக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். துரோகம் பண்ணால் பதில் கிடைக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. கடைசி வரைக்கும் கூட்டணி இருந்துட்டு கடைசியாக நீங்கள் ரொம்ப பெரிய புச்சாலி, அது இருக்கிறவங்களாம் முட்டாளாம், இவர் ஒருத்தர் பெரிய புச்சாலியாம். அங்கேயும் இருப்பாராம், இங்கேயும் இருப்பாராம், அங்கேயும் இருப்பாராம். ஐயா ராமதாஸ் மாதிரி கதை என்னாச்சு இன்றைக்கி? ராமதாஸோட கதை நீங்கள் நினைக்கலாங்க, நிறைய புச்சாலித்தனமாக நினைக்கலாம். கடைசி என்ன ஆகும்? இன்றைக்கி வரக்கூடிய தகவல் என்ன? மாநிலம் முழுக்க இவர் பேரணி போகிறார். எதுக்கு? மக்களை சந்திக்க போகிறார். ஏன் அந்த மக்கள் சந்திப்பை நடத்தலை? நீங்கள் கரெக்டாக எல்லாம் பண்ணி மாநிலம் முழுக்க முதல்வர் வராருன்னு பெரிய விஷயம். டக்குன்னு பார்த்தா என்றைக்கு இவர் கிளம்புறாரோ முதல் நாள் மணிப்பூரில் இருக்க மணிப்பூரில் பீகாரை சேர்ந்த 2 இளைஞர்களை சுட்டு கொண்டுட்டாங்க அங்கே இருக்கக்கூடியவங்க. நீங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடுச்சு சார். அங்கெல்லாம் அப்படி தான், நம்ம ஊர் மாதிரிலாம் நியாயமாக பேச மாட்டாங்க, கட்டையெல்லாம் வச்சு அடிச்சு விடுவாங்க. பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு நிறுத்தினீங்கல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் ஊர் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டார். ஒரு ஊர் ஃபுல்லாக ரவுண்டு போக முடியுது, உங்களால் ரவுண்டு போட முடியல. அப்போ இன்னும் குறிப்பாக என்னென்னா, அம்பேத்கரை பற்றி பேசுறதுனால சிராக் பாஸ்வானுக்கு பிரச்சனை. ஒன்றும் கருத்து சொல்ல முடியல, சரி தப்புன்னு இது வரைக்கும் கருத்து சொல்லலை. நிதிஷ்குமார் அமைதியாயிட்டார். மாநிலத்தில் பட்டியலின மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரிசாவில் நடைபெற்ற பழங்குடியினர் மீதான தாக்குதல், மணிப்பூரில் ஏற்கனவே பிரச்சனை, பழங்குடி இப்போ தாக்குதல், இதெல்லாம் கண்டிப்பாக தேர்தல். ஒன்றும் இல்லை, பட்டியலின மக்கள்கிட்ட இந்த தடவை சிராக் பாஸ்வான் ஓட்டே வாங்க முடியாது. தேவையில்லாமல் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இப்பயே சொல்லிடும். மானமாக போகுது பாருங்கள். வரக்கூடிய பத்திரிகை செய்தி அதே தான். ஏற்கனவே 12 மாவட்ட தலைவர்கள் அவருக்கு எதிராக போர் கொடி தூக்கி வெளியில் வந்துட்டு அவருக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பிரச்சனை. மஞ்சும் சும்மா இடம் போடக்கூடாது. மஞ்சும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோவத்தில் தான் இருக்கார். சிராக் பாஸ்வானுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, எனக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலங்கிற கோவத்தில் அவர் இருக்கார். அதெல்லாம் சும்மாலாம் விட மாட்டாங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. என்றைக்குமே அதிகாரங்கள் ஒரு இடத்துல குவியும் போது பிரச்சனைகள் வரும். அது பிஜேபி கூட்டணியில் இருக்குது. இந்த பக்கம் அதிகாரம் இல்லாமல் இருக்காங்க. அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு எதையும் செய்வார்கள் அவர்கள். அதில் மாற்றுக்கருத்தில் இப்போ ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி இது விலகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் சரியாயிரும். லல்லு பிரசாத் யாதவும் சோனியா காந்திங்களாம் நல்லுறவோடு இருக்காங்க, கூட்டணி கொடுத்துருவாங்க. இப்போ 4 பேர் ஆட்சி பண்ணுறாங்கங்கிறது மக்கள்கிட்ட பெருசாக எடுபடுது. அதுவும் இல்லாமல் நேற்று நடைபெற்ற அந்த அடிதடி சம்பவம் இன்னும் பெருசாக எடுபடுது. இப்போ என்ன, அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் என்ன சொல்கிறாரு? இல்லை நாங்கள் நிதிஷ்குமார் தலைமையில் தான் வரக்கூடிய தேர்தல் எனக்கும். அமித்ஷாவே சொல்லலை, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அவ்வளோ வேகமாக? அமித்ஷா ஒரு விஷயத்தை சொல்லாமல் இருக்கார். மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு இங்கேருந்து கட்டிங்கெலாம் போகுது. அதனால் இப்போ சொல்கிறாரு மாநில பாஜகவுக்குள்ளே 1000 குடைச்சல். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நிதிஷ்குமார் அவர் ஒரு மூவ் பண்ணுறாரு. அவர் என்ன நினைக்கிறார்? பிஜேபியோட பகைச்சிக்க வேணாம், முதலமைச்சர் அப்படின்னு நம்மளை சொல்ல வைப்போம். அதுக்கு தான் டெல்லி போயிருக்காரு. முதலமைச்சர் கேண்டிடேட்டாக என்னை அறிவிங்கன்னு சொல்கிறதுக்கு தான் போயிருக்காரு. இவர் அறிவிங்கன்னு சொல்லிடுவாருன்னு சொல்லி இவரை பார்க்காம நேற்று அவாய்ட் பண்ணுறாரு அமித்ஷா. வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு பக்கமாக
அதாவது நிதிஷ்குமார் அங்கே போயிருக்காரு, எங்கே டெல்லிக்கு போயிருக்காரு. நம்ம அமித்ஷா அடுத்த மாதம் வரதா போட்டிருக்காரு லிஸ்ட்டு. ஏன் அடுத்த மாதம் வராரு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏங்க நிதிஷ்குமார் அங்கே போகிற அங்கேயே பார்த்து பேசி முடிக்க வேண்டியது. அது எதுக்கு நீங்கள் எதுக்கு வரீங்க? அதுவும் நிதிஷ்குமார் டெல்லியில் போய் இறங்கும் போது இதை வார்த்தையை சொல்கிறீங்க. என்ன அர்த்தம்னா, அப்பா இப்போ இல்லைன்னா பார்க்க வராது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் வந்து பீகார் வரும்போது உன்னை பார்க்குறேன், அவ்வளோதான் மரியாதை. இப்போ நிதிஷ்குமார் என்ன யோசிப்பார்? ஒருவேளை முதலமைச்சர் ஆக்குவாங்களா மாட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்ல. உங்களை வந்து ஒரு பிபியிலேயே வச்சுருப்பாங்க. கடைசியாக பீகார் வந்து பேசுவார். அது வரைக்கும் இதே பிரச்சனை நீடிக்கும். கூட்டணிக்கு போவாரா, நிதிஷ்குமார் இல்லையா? இப்போ நிதிஷ் கட்சி என்ன பண்ணும்? பிஜேபியை ரொம்பவும் ஆதரிக்க முடியாது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் தொங்கலில் விட்ட மாதிரி அமித்ஷா சூப்பராக நிதிஷ்குமாரை தொங்கலில் விடுறாரு. நிதிஷ்குமார் மறுபடியும் பல்ட்டி அடிப்பாரா அப்படின்னா நம்மை பொறுத்தவரை இப்போதைக்கு பல்ட்டி அடிக்கப்பட்டார். ஆனால் ஒருவேளை அவருக்கு முதலமைச்சர் பதவி இல்லைங்கிற மாதிரி மேட்டர் வந்ததுன்னா எதற்கும் தயார். ஆனால் என்ன சிக்கல் வரும் இதில்? இவர் எங்கே போகலாம்? அவரை முதலமைச்சரை எப்படி ஏற்றுக்குவாங்க? ஆர்ஜேடி இப்போ இருக்க நம்ம ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கதை, இப்போ இங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ மற்ற கட்சிக்கோ வேறு என்ன ஆப்ஷன் இருக்குங்கிறனால திமுக இருக்காங்க. கொஞ்சம் யோசனை பாருங்க. அதே மாதிரி தான் அங்கே இப்போ நிதிஷ்குமார் எங்கே போவார்? ஆர்ஜேடி. அதெல்லாம் உனக்கு அப்பா நீ 2000 நீயே சிஎம்மாக இருப்ப, உனக்கு இங்கே வந்து சிஎம்மாக வேணாம்ப்பா நீ போப்பான்ட்டுருவாங்க. அப்போ வேறு ஆப்ஷனே இல்லை. தனியாக நின்னா ஒரு 4 சீட்டு கூட தேராது. சிராக் பாஸ்வானோட மட்டமாக போக வேண்டியதான். அப்போ கரெக்டாக போய் எலிப்பறியில் வசமாக சிக்கிட்டார். இனிமேல் வெளியில் வர முடியாது. ஒரு வேளை நாளைக்கு பிஜேபி அப்பா அவனெல்லாம் முதலமைச்சர்லாம் பண்ண முடியாதுப்பா, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னா என்ன பண்ணுவார்? பொங்கி எழுந்துருவாரா? அவரோட எம்பிகள் இருக்காங்களா, அது பிஜேபி ஈஸியாக விளைக்காங்க, இவரை உடச்சி விட்ரும். மரியாதையாக, அதாவது ஓரளவுக்கு சரி இப்போ பண்ண வேணான்னு பிஜேபி பார்த்துட்டு இருக்குது. அதெல்லாம் உடைக்கிறதுக்கான வேலையெல்லாம் எப்பயோ பண்ணிட்டுறாங்க. இது உடம்பு சரியில்லாமல் இருக்காருல, இன்னும் பலன் அளிக்கிறது. அதனால் நேற்று நடைபெற்ற சம்பவத்தை சாதாரண எடுக்கக்கூடாது. அதாவது நிதிஷ்குமார் டெல்லிக்கு போய் டெல்லியில் போய் உட்காந்து இவ்வளோ பெரிய கூட்டணி கட்சி தலைவர் அங்கே அமித்ஷாவை பார்க்க முடியல, இன்றைக்கி வெயிட் பண்ணுறாரு. அதனால் வந்து பிஜேபி சூப்பராக தொங்கலில் விடுது. உண்மையிலே மக்கள் ரசிக்கிறாங்கப்பா. எத்தனை பேர் நீ தொங்கலில் விட்டா, உனக்கு இன்றைக்கி தொங்கல் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுங்கிறது தான். நம்மை பொறுத்தவரை 2025 பீகார் தேர்தல் பெரிய சவாலாக தான் இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வரக்கூடிய தகவல்களும் அப்படி தான் வருது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் மிஷின் நிறையா சொல்லலாம், சொன்னாலும் நீதி ஜெயிக்கும் நம்ம இன்னும் உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா இந்த டெல்லி தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்ஸ்லாம் தோண்ட ஆரம்பிச்சிட்டார் கெஜ்ரிவால். பீகாரை அந்த அளவுக்கு இந்த தடவை வந்து தேஜஸ்வி விட்டுருவார் நம்ம நினைக்கிறேன். ஏன்னா தேஜஸ்வியுடைய பேச்சு அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இவங்க வேறு தேஜஸ்வியோட ஆட்கள். இப்போ இந்த எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க, தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய கட்சி ஆர்ஜேடி ஏன் வேகமாக வலுப்பெற்று கொண்டு வருகிறது, ஏன் வேகமாக போராட்டங்களை எதிர்கொள்கிறது, ஏன் நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க. இப்போ அதாவது என்னென்னா கண்டிப்பாக நம்ம தான் வந்துடுவோங்கிற ஒரு முடிவு வந்துட்டாங்க அவங்க. அந்த ஒரு முடிவு இருக்குது பாருங்கள், அந்த தொண்டர்களுக்கு இப்போ வலிசு இருக்கும். நீங்கள் ஆர்ஜேடி தொண்டர்களையோ இல்லை ஐக்கிய ஜனதா தொண்டர்களையோ கேட்டிங்கன்னா, ஐக்கிய ஜனதா தொண்டர்களோட ஆர்ஜேடி ரொம்ப வலுவாக இருக்காங்க, வேகமாக இருக்காங்க. அதனால் நிதிஷ்குமார் அவர்களுக்கு மறுபடியும் 7 தான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.